இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வேர்ல்ட்ல நம்ம எல்லாரும் நம்மளோட வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கோங்க. அது நம்மளோட பிசிக்கல் எக்ஸர்ஷனோட மட்டும் இல்லாம நம்மளோட மென்டல் டிஸ்ட்ரெஸும் கொடுக்குது. இப்ப இருக்க காலகட்டத்துல பாருங்களேன், நாம எல்லாருமே டைமுக்கு தூங்குறோமா? எல்லாரும் சோசியல் மீடியால எல்லாம் அவ்வளோ ஒரு பிஸி ஆகி அந்த சோசியல் மீடியால கண்டென்ட்டுக்காக யாரோ ஒருத்தர் போடுற ரீல்ஸை நம்ம ரியலா நம்மளோட லைஃப்ல கம்பேர் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், தேவையில்லாத ஃபியர், தேவையில்லாத கில்ட், தேவையில்லாத ஆன்சைட்டின்னு சொல்லி நம்மளோட மைண்டுக்கு ரெஸ்டே இல்லாம நம்ம வந்து ஓவர் ஒர்க்கிங் கொடுத்துட்டு இருக்கோங்க. என்ன மக்களே, நான் சொல்றது சரியா? நம்மளோட மைண்ட் வந்து ஓவரா வந்து ஒர்க் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்? உங்களோட எனர்ஜி மொத்தம் ட்ரெயின் ஆகி உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப டயர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால லைஃப்ல எந்த ஒரு டெசிஷனுமே எடுக்க முடியாது. ஸோ ஒரு குடும்ப தலைவனா, ஒரு குடும்ப தலைவியா நம்மளோட வாழ்க்கையை நடத்தணும். நம்மளோட லைஃப்கே ஃபர்ஸ்ட் நாம தாங்க பாஸ். நம்மளோட லைஃப் எப்படி இருக்கணும்ன்றத டிசைட் பண்ற உரிமை நமக்கு தான் இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. மொத்தமே கட்டடம் கொலாப்ஸ் ஆன கதை தான் இல்லையா? ஸோ வாட் வி ஷுட் டூ? வாட் இஸ் திஸ் நேம்? இந்த பிரச்சனைக்கு என்ன பேரு? இந்த பிரச்சனையை நம்ம எப்படி வந்து ஓவர் கம் பண்றது? சோ மை டியர் மக்களே, 5000 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம அர்ஜுனனும் இதே மாதிரி ஒரு சூழல்ல தான் தள்ளப்பட்டு, இந்த சூழல்ல இருந்து அர்ஜுனன் வந்து எப்படி வெளியில வந்தான்றதுதான் பகவத்கீதையே இருக்கு இல்லையா? சோ இதுக்கு பேரு தான் வந்து நம்ம, அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நம்மளோ வீட்டுல கிரைண்டர்ல மாவு அரைக்கிறோம். அதாவது அரிசியை உளுந்து போட்டு அரைக்க கிரைண்டர் தான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இப்ப நாம எல்லாருமே வந்து ஒரு ஸ்மால் ஃபேமிலி செட்டப்ல இருக்கிறதுனால 2 பேரும் 3 பேருக்காக அவ்வளவு அரிசி போட்டு அரைக்கணுமான்னு மிக்சியில அரைக்கிறோம். ஓகே, மிக்சிலையும் வந்து அது ஒரு 1/2 ஜார் இல்ல 3/4 ஜார் அரிசி போட்டீங்கன்னா அது அழகா அரைச்சு கொடுத்துரும். அதே முழு ஜாரா நீங்க வந்து நிரப்பி வந்து போட்டீங்க அப்படின்னும் போது நீங்க மிக்சியை ஆன் பண்ணும் போதே மிக்சி நின்னுடும். ஸோ வாட் இஸ் இட் மீன்? எதனால அந்த மாதிரி ஆகுது? ஓவர்லோட். ஸோ அதுக்கு ஓவர்லோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? மிக்சி ஜார் ஓவர்லோட் ஆனதுனால அந்த மோட்டார் இழுக்க முடியாம மிக்சி வந்து நின்னு போயிடுது. இதே தாங்க நம்மளோட மைண்டும் அதே மாதிரி ஓவர்லோட் ஆச்சு அப்படின்னா நம்மளால எதையுமே செய்ய முடியாது. நம்மளோட பிரெயின் ஃபாக் ஆயிடும். நம்மளோட பிரெயின் வந்து டயர்ட் ஆயிடுச்சுன்னும் போது லைஃப்ல நீங்க எடுக்க வேண்டிய உங்களோட மெயின் வந்து உங்களோட மன அமைதி கெட்டுரும், உங்களோட தூக்கம் கெட்டுரும், உங்களோட மன அமைதி கெட்டுரும். மன அமைதி இல்லைனாலே உங்களோட இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்து ஜீரோ ஆயிடும். உங்களால லைஃப்ல எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாது. எதையுமே வந்து ஒரு கோ த்ரூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம ஆளாகப்பட்டுருவோம். சோ தேவையில்லாத வந்து இந்த ஃபியர், ஆங்ஸைட்டி இதெல்லாம் நம்ம வந்து ஏன் பண்ணாம இருக்கலாம்ல. சோ இதுக்கு பேரு தான் வந்து ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து மனசை வந்து நாம எல்லாருமே ஓவர் திங்கிங் பண்ணி மனசையே ஒரு சிறைச்சாலையா நம்ம வந்து வச்சுட்டு இருக்கோம். மனம் ஒரு சிறைச்சாலைன்ற மாதிரி நம்மளோட தாட்ஸையே வந்து ஒரு சிறைச்சாலை மாதிரி உருவாக்கி அந்த தாட்ஸ் ஓவர் திங்கிங் பண்ணி நம்ம மனசை வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா வந்து நம்ம வந்து வச்சிருக்கோம். அதாவது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒண்ணு பாஸ்ட்ல நடந்த பிரச்சனையை யோசிச்சு ஐயோ இது இப்படி நடந்திருக்கலாம். இல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், யாரோ ஒருத்தவங்க இப்ப நம்மள திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திட்டுறாங்களோ இன்சல்ட் பண்றாங்களோ ஏதோ ஒண்ணு பண்றாங்க. ஓகே, சோ அந்த டைம்ல நீங்க அவங்களுக்கு ரியாக்ட் பண்ண மறந்துடுறீங்க. ஏதோ ஒண்ணு திட்டிட்டு நீங்க வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட மனசு அதையே நினைச்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இதை சொல்லி இருக்கணும், இதை மாதிரி பண்ணிருக்கணும், 2 அறை விட்டு இருந்திருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அந்த இடத்த விட்டுட்டு நம்ம நகர்ந்துட்டோம். அந்த இன்சிடென்ட் முடிஞ்சிருச்சு. இன்னமும் அதை வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணி மைண்ட்ல வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னும் போது நம்மளோட மன அமைதி தான் கெடுது, நம்மளோட தூக்கம் தான் கெடுது. உங்களோட மைண்ட் தான் டிஸ்டர்ப் ஆகி டிஸ்ட்ரெஸ் ஆகி உங்களோட மைண்ட் தான் கிளவுடட் ஆகி உங்களோட லைஃப் தான் டிஸ்டர்ப் ஆகுது. பேசினவங்க பேசிட்டு போயிட்டாங்க, ஆனா நாம அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இது சரியா? உங்களோட லைஃப்க்கு, உங்களோட மன அமைதிக்கு, உங்களோட சந்தோஷத்துக்கு நீங்க தான் பாஸ். அதை நீங்க தான் டிசைன் பண்ணணும். எப்படி என்னோட லைஃப்பை நான் எடுத்துட்டு போகணும், எப்படி என் லைஃப்ல நான் வந்து அமைதியா இருக்கணும், ஒரு ஹாப்பியா ஒரு பாசிட்டிவா நான் இருக்கணும், இந்த ஓவர் திங்கிங்லாம் இல்லாம நான் வந்து கரெக்டா நடந்துக்கணும் அப்படின்னா நீங்க வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும், பகவத்கீதையை படிக்கணும், கிருஷ்ணருக்கு கிருஷ்ணார்ப்பண மாஸ்து ஆகணும். சோ என்ன மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்கை கிளியரா பாத்துடலாங்களா? ரெடியா? ஓகே, வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் டிவைன் டிராப்ஸ். திஸ் இஸ் யுவர் கிருஷ்ண பிரேமிகா. சோ ஓவர் திங்கிங் டாபிக் தான் இன்னைக்கு நம்ம எலாபரேட்டா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப உபயோகமான ஒரு வீடியோ. சோ என்ன அப்படின்னா, 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளோட அர்ஜுனன் வந்து இதே ஒரு சூழல்ல தள்ளப்பட்டு அர்ஜுனன் வந்து சொல்றான், ஐயோ கிருஷ்ணா என்னால யுத்தம் செய்ய முடியாது. அர்ஜுனன் வந்து ரொம்ப மகாவீரன். அர்ஜுனன் வந்து பயங்கரமான ஒரு வில்லாளி, சிறந்த வீரன், மாவீரன். அவன் வந்து ஒரு பயப்படுற ஒரு கேரக்டரே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட அர்ஜுனன் வந்து கரெக்டா வந்து 2 சேனைக்கு மத்தியில தேர கிருஷ்ணர் நிறுத்தினோடனே ஒரு எட்டு எல்லாரும் அப்படி ஒரு சுத்தி பார்த்த உடனே அர்ஜுனனோட மனசை ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல அவன் விட்டுட்டான். பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இப்போ இந்த சூழ்நிலையில நம்ம எப்படி நடக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்ற விஷயத்த மறந்துட்டு அர்ஜுனன் வந்து ஃபியூச்சருக்கு போயிட்டான். அதாவது இப்ப நான் இவங்களெல்லாம் கொன்னுட்டேன்னா, இவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா இவங்களோட வைஃப் பிள்ளைங்க எல்லாம் அனாதி ஆயிடுவாங்க, வாழ்வாதாரம் இல்லாம போயிடும், குலநாசமாகும், குலப்பெண்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு இல்லாத வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவன் யோசிச்சு எங்கேயோ போயிட்டான்.
சோ பகவான் கிருஷ்ணர் கிட்ட அப்ப சொல்றான் கார்பண்ய தோஷம், அதாவது பகவான் என்னால வந்து கிருஷ்ணா என்னால வேலை செய்ய முடியல. கார்பண்ய தோஷம் மீன்ஸ் என்னோட கடமையே வந்து தோஷப்பட்டு போகுது, கலங்கி போன மாதிரி இருக்கு, என்னால வந்து யுத்தம் செய்ய முடியாது, என்னை விட்டுடு, நான் வந்து ஒரு கை கால்லாம் எனக்கு நடுங்குது, ஒரு கோழைக்கான ஒரு சிமிலாரிட்டிஸ் வந்து குவாலிட்டிஸ் எனக்குள்ள வந்துருச்சு, என்னால எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. சோ பயம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம லைஃப்ல எப்பங்க வரும்? ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்றது ஒண்ணு பாஸ்ட நினைச்சு, ஓ நான் இப்படி பேசி இருந்திருக்கணும், நான் இப்படி பண்ணி இருந்திருக்கணும், இல்ல நான் இதை பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம அந்த பாஸ்டையே பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அப்ப நமக்கு தேவையில்லாத மனவேதனைகள் வரும். ஆனா இந்த ஃபியூச்சரை பத்தி நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா, இந்த ரிசல்ட் இப்படி வருமா, நான் இப்ப இன்னைக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கேன், இப்ப நான் இந்த வீடியோ பதிவே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோக்கு நான் எடுத்த உடனே வந்து ஒரு சின்ன சேனலா நம்ம ஒரு கிரியேட்டரா இருக்கும்போது இந்த வீடியோக்கு நான் ஒரு 1 மில்லியன் வியூஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கலாமா? அது தப்பு. சோ அந்த மாதிரி நான் எதிர்பார்த்து எனக்கு வந்து இவ்வளவு வியூஸ் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா அது ஃபியரை தான் கொடுக்கும். அந்த ஃபியர் எனக்கு ஆங்ஸைட்டியை கொடுக்கும். அது வரலன்ற எதிர்பார்ப்பு அங்க இருக்கு அப்படின்னும் போது, அது நடக்கலன்னும் போது எனக்கு அந்த மன வேதனை வலியை தான் கொடுக்கும். ஆனா அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. சோ அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு அர்ஜுனன் கிட்ட, உன்னோட கடமையை செய்யறது மட்டும்தான் உன்னோட வேலை, வீடியோ போஸ்ட் பண்றது மட்டும்தான் என்னோட வேலை, அதுல அழகா எடிட் பண்ணவோ அழகா பேசவோ அழகான கண்டென்ட்டை கொடுக்கறது மட்டும்தான் என்னோட ஹார்ட் ஒர்க், ரிசல்ட் வந்து கிருஷ்ணார்பண மாஸ்டோன்னு விட்டுருணும். சோ பகவானும் இதுதான் வந்து அர்ஜுனனுக்கு சொல்றாரு, உன்னோட தர்மத்தை மட்டும் நீ செய், பிரசன்ட்ல வாட் டு டூ, அந்த ஆக்ஷன் பண்ணு, பேசாத, யூ ரெடி டு ஆக்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து அர்ஜுனன் அதுதான் சொல்றான், மனம் சஞ்சலம் ஹி மனா கிருஷ்ணா, மனசு வந்து சஞ்சலமா இருக்கு, அதாவது சஞ்சலம் மீன்ஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள வராத அந்த மனசு வந்து சஞ்சலம்னா ஒரு சுனாமிக்கு சமானம்னு வச்சுக்கோங்களேன். காத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. சோ அந்த மாதிரி மனசை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ பகவான் சொல்றாரு, கவலைப்படாத அர்ஜுனா, அபியாசேன கௌந்தேய 6வது அத்தியாயத்துல 33, 34, 35 ஃபுல்லு இந்த 6th சாப்டரே வந்து பகவத்கீதையில மைண்ட பத்தி தான் சொல்றாரு. சோ நாம எல்லாருமே நம்மளோட மனசுல வந்து ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருக்கோங்க, பகவத்கீதை அப்படின்னாலே அது ஒரு இதிகாச புக்கு, அது ஒரு ரிலீஜியஸ் புக்கு, அது ஒரு சாதாரண புக்கு, அது ஒரு பக்தி சொல்லித்தர புக்கு, இப்படிதான் எல்லாருமே ஒரு கான்செப்ட் எல்லாரோட மனசுலயும் இருக்கு. ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா பகவத்கீதை வந்து ஒரு சைக்காலஜி புக்குன்னு நான் சொல்லுவேன், புக் ஆஃப் சைக்காலஜி. ஹவு டு மாஸ்டர் யுவர் மைண்ட் அப்படின்றத நீங்க யாரோ சிக்மெண்ட் ஃப்ராட் அவங்க இவங்கன்னு சைக்காலஜிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் எழுதின புக்ஸை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி பகவத்கீதைன்னு சொல்லி நம்மளோட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னதை நீங்க படிச்சீங்கன்னா உங்க லைஃப்ல ஒரு கிளாரிட்டி எப்பவுமே இருக்கும். நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ்க்கு எப்பவுமே தள்ளப்பட மாட்டீங்க. இந்த பகவத்கீதை இஸ் irrespective of any religion. This is not at all a religious book. ஒரு ஹியூமன் லைஃப் how to live our life, நம்மளோட லைஃபை லீட் பண்ற ஒரு சக்சஸ் மேனுவல் கைட் for our life. இதுதான் நான் சொல்லுவேன். Every human must read Bhagavad Gita at least once in a lifetime. So coming to the point, பகவான் வந்து அர்ஜுனன் வந்து சொல்றான், இது என்னோட தர்மமே இல்ல, எனக்கு பாவம் செய்யறோம், நான் வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், நான் சண்டை போட மாட்டேன், இப்படிலாம் சொல்றான். சோ கிருஷ்ணன் சொல்றாரு, நீ வந்து போர்ல இருந்து விலகிக்கிற, நான் வந்து வனவாசம் போயிடுறேன், நான் பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிறேன், இப்படிலாம் சொல்றியே, நீ போர்ல இருந்து போர் பண்ணா அதர்மம் நீ நினைக்கிற, ஆனா போர்ல இருந்து நீ விலகினாலுமே நீ நரகத்துக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன கான்செப்ட்? ஏன்னா அதாவது அவங்களுக்குன்னு ஒரு விதிக்கப்பட்ட கடமையில இருக்கு. அதாவது நம்ம வந்து அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக எஸ்கேப் ஆயிட்டோம் அப்படின்னா அது நமக்கு வந்து தர்மம்ன்றது கிடையாது. இது வந்து ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும் சொத்து பிரச்சனையினால வந்த பங்காளி சண்டை கிடையாது, தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற சண்டை. சோ தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற சண்டையில நீ தர்மத்தின் பக்கம் நிக்கணும், அதுவும் நீ ஒரு சத்திரியன், நீ யுத்தம் செய்துதான் ஆக வேண்டும், இது உன்னோட கடமை. சோ பகவான் வந்து அங்க தர்மம் அதர்மம் ஸ்வதர்மம்ன்ற 3 விஷயத்தை பத்தி அர்ஜுனனுக்கு சொல்றாரு. இந்த 3 விஷயத்தை பத்தின ஒரு கிளியர் வீடியோ நம்ம சேனல் உள்ளே இருக்கு. நீங்க இந்த டாபிக்கை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உள்ள போய் பாருங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி அர்ஜுனனுக்கு வந்து மென்டல் கிளாரிட்டி வந்து சொல்லிட்டு இருக்காரு. பகவான் சொல்றாரு அபியாசேன கௌந்தேய, அதாவது அபியாஸ் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் பிராக்டிஸ் வித் டிட்டாச்மெண்ட். நீ வந்து பண்ணின அப்படின்னா யூ கேன் வின், நீ வந்து கண்டிப்பா உன்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சோ அதுதான் பகவான் வந்து சொல்றாரு, மாஸ்டர் யுவர் மைண்ட். உன்னோட மைண்ட் தான் உனக்கு ஃப்ரெண்டு, உன்னோட மைண்ட் தான் உனக்கு சத்ரு. சோ உன் மைண்டை வந்து நீ கண்ட்ரோல் பண்ணி நீ வந்து உன்னோட மைண்டுக்கு கண்ட்ரோலரா இருந்தீனா இந்த உலகமே உன்னை போட்டுரும், இந்த உலகமே உன்னை அண்ணாந்து பார்க்கும். ஆனா மனம் போன போக்குல நீ வந்து துரியோதனன் மாதிரி போன அப்படின்னா நாம வந்து டோட்டல் காலி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ஸ்வாஹா. சோ அதனால மக்களே, நம்மளோட மைண்டை வந்து கண்ட்ரோல் எப்படி பண்றது? மனசு வந்து ஒரு குரங்கு மாதிரி அப்பப்ப மனசு வந்து தாண்டி போயிட்டே இருக்கும், மரம் தாண்டி குரங்கு போற மாதிரி. அதை ஒரு இடத்துல இழுத்து பிடிக்க வைக்கிறதுக்கு தான் கான்ஸ்டன்ட் பிராக்டிஸ். என்னதான் அந்த பிராக்டிஸ்ன்னு கேக்குறீங்களா? மெடிடேஷன்.
மெடிடேஷன், கண்ணை மூடிட்டு ஜஸ்ட் நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, இந்த மாதிரி தாட்ஸ் ஓவர் திங்கிங் வருது, உங்களால தூங்க முடியல, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருக்கா? எதையுமே வந்து நம்ம சட்டுன்னு ஒரு பிராக்டிஸ் பண்ணணும் போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த மாதிரி நீங்க பண்ணி பாருங்களேன். ஜஸ்ட் பி காம், எதையுமே நீங்க பண்ண வேண்டாம். அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து உங்களோட பிரீதிங் மூவ்மெண்ட்ஸ் மட்டும் பாருங்களேன். எப்படி இன்ஹேல் பண்றீங்க, எப்படி எக்ஸேல் பண்றீங்க, எப்படி இன்ஹேல் பண்றீங்க, எப்படி எக்ஸேல் பண்றீங்கன்னு சொல்லி உங்களோட பிரீதிங் மூவ்மெண்ட்ஸை மட்டுமே நீங்க மானிட்டர் பண்ணீங்கன்னாலே உங்க மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடும். சோ நீங்க வந்து இதை மட்டும் பண்ணீங்க கொஞ்ச நாளைக்குன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் உட்காருங்க. சப்பனம் போட்டு உட்கார்ந்து உங்க முதுகு தண்டு எலும்பு ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்து நீங்க கிருஷ்ணரை நினைக்கிறீங்களோ, நமச்சிவாயரை நினைக்கிறீங்களோ, நீங்க வந்து வேற எந்த சாமியை நினைக்கிறீங்களோ, இல்ல யாரையுமே நினைக்காம இருந்துட்டா கூட ஓகே. பட் கண்ணை மூடி உங்களோட இந்த ஐப்ரோவோட மத்தியில இருக்க இந்த பாயிண்ட்டை வந்து நீங்க கண்ணுக்குள்ள மனக்கண்ணுல நீங்க பாருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நீங்க அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ், எந்த ஒரு தாட்ஸுமே இல்லாம ஒரு நிர்வாண ரூபத்தை நீங்க வந்து அதை பாக்குறீங்க அப்படின்னும் போது உங்களோட மைண்ட் வந்து அமைதியாகும். அந்த சுனாமி மாதிரி அடிக்கிற அந்த காத்து வந்து கொஞ்சம் அடக்கத்துக்கு வரும். உங்க மனசு வந்து ஒரு நிலை ஆகும். ஒரு நிலை ஆகும் போது உங்களோட மைண்ட் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். பீஸ்ஃபுல்லா இருக்கும் போது நீங்க நல்லா தூங்குவீங்க. நல்லா தூங்குனீங்கன்னு போது உங்களோட உடலும் ஆரோக்கியமா இருக்கும், உங்களோட மனசும் சாந்தமா இருக்கும். எப்பவுமே நம்ம ஒரு ஹெல்தி லைஃப் வாழணும் அப்படின்னா பிசிக்கல் அண்ட் மென்டல் ரெண்டுமே பேரலா எடுத்துட்டு போனாதான் நம்ம லைஃப்ல சக்சஸ் ஆக முடியும். ஒரு பிசிக்கல் டவுன் ஆகி மென்டலும் டவுனா இருக்கும் போது நம்மளோட லைஃப்ல நம்ம எந்த டிசிஷன்ஸும் எடுக்க முடியாது. நம்மளோட டெசிஷன் மேக்கிங், கிரியேட்டிவ் திங்கிங், இது எல்லாமே நம்மளோட இன்டெலெக்ட் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். சோ பகவான் வந்து இததான் சொல்றாரு, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இதெல்லாம் பிராக்டிகலா நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணணும், ஓவர் திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு அமைதியான இடத்துக்கு உட்காரணும். தேவையில்லாத சிந்தனைகள் வராம இருக்க உங்களோட பிரீத் பேட்டர்னை மானிட்டர் பண்ணுங்க. நல்ல சாத்வீகமான சுத்தமான போஜனத்தை சாப்பிடுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour 1 hour முன்னாடி சோசியல் மீடியா, கேட்ஜெட்ஸ் இது எல்லாத்தையும் டிஜிட்டல் சன்செட் பண்ணி தூரம் வச்சிருங்க. ஃப்ரெஷ் ஏர்ல நடங்க. கான்ஸ்டன்டா, அதாவது 18வது அத்தியாயத்துல பகவான் சொல்லியிருக்காருல, சர்வ தர்மம் பரிதேட்சமாம் ஏக சரணம் ரஜ, எல்லாத்தையும் கிருஷ்ணார்ப்ப மஸ்துன்னு அவரோட சரணத்துல விட்டுருங்க. அப்போ அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுது, நம்மளை பாத்துக்க வேண்டிய கடமை. சோ உங்களோட லைஃப்ல எப்பவுமே நீங்க வந்து ஒரு நதி மாதிரி இருங்க. நதியில தண்ணி எப்படி தன்னால ஒரு கல் இருக்கும், முள்ளு இருக்கும், பாறை கூட இருக்கும், ஆனா அது தன்னால ஒரு வழியை வகுத்துக்கிட்டு போகுது இல்லைங்களா? சோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃப்ளோல எப்பவுமே போய்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் நாமளும் நம்ம லைஃப்ல இருக்கணும். யார்கிட்டயும் எதையும் எதிர்பார்த்து வாழாதீங்க. யூ ஆர் த பாஸ் ஆஃப் யுவர் லைஃப். You have to decide when to be happy, how to be happy. யார் கூட நீங்க பேசணும், யாரெல்லாம் உங்க சர்க்கிள்ல வச்சுக்கணும், என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு உங்க லைஃபை டிசைட் பண்ற டிசைடிங் அத்தாரிட்டி நீங்களே தான் இருக்கணும். தேவையில்லாத டாக்ஸிக் பீப்புள் எல்லாம் தூர தள்ளுங்க. அந்த டாக்ஸிக் பீப்புளால தான் நமக்கு வந்து ஓவர் திங்கிங் வருது. கடமையை மட்டும் உங்களோட கடமையை நினைச்சு செய்யுங்க. கர்மண்ய இவ அதிகாரஸ்தே, இது வந்து என்னோட டியூட்டி, நான் செய்யறேன் அப்படிங்கறதோட விட்டுறணும். தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சா நம்மளோட மனசுக்கு வந்து அமைதி இல்லாம போகும். சோ தேவையில்லாத இந்த ஃபியர், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இதுல எல்லாம் இல்லாத உங்களோட லைஃபை ஹாப்பியா லீட் பண்ணுங்க. இன்னும் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கீதையோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்காக நிறைய கீதை ரகசியத்தை நான் பதிவிட்டுட்டே வரேன். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு உபயோகமான பதிவா இருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ராதே கிருஷ்ணா. ஹேவ் அ ஹாப்பி லைஃப்.